நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அசைன்மெண்ட்ஸ் பாத்தியா, நீ உன்னோட அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்ட. இங்கே வாயேன். லூசு. அவுச். எதையும் கரெக்டாகவே யோசிக்க மாட்டியா? எனக்கு புரியல. இதெல்லாம் உன்னோட அசைன்மெண்ட்ஸ். நான் எப்போ எழுதினேன்? உனக்காக உன்னோட அசைன்மெண்ட்ஸை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். இந்தா, இதில் 5 அசைன்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. நீ உன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடு, நாளைக்கே முடிச்சு கொடுத்துட்றேன். நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு. என்னடா இதெல்லாம்? ஹலோ, ஓவராக ஃபீல் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒருத்தர் ரெக்கார்ட் நோட்டு, அசைன்மெண்ட்டு இதெல்லாம் எழுதி தரது சகஜம் தானே? போடா, உன்னை பார்த்தா எனக்கு கோவமாக வருது. ஏன்? நீ மட்டும் எல்லாம் கரெக்டாக பண்ணு, நான் தான் உனக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. போடா. போடி. என்ன டீன்ற? நீ மட்டும் டான் சொல்ற? அது பாசம், இது மரியாதை இல்லை. ஓ சாரி. என்ன? ஏன்டா இதெல்லாம் பண்ற? ஹலோ மேடம், எனக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை, ஆனால் உனக்கு இருக்கு. நீ போய் ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணு, இதை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப யோசிச்சு மண்டே குழப்பிக்காத, ஃப்ரீயாக விடு. அதை கொடு. நீ ப்ராக்டிஸ்க்கு போ, இதெல்லாம் என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன். நான் இருந்தால் நீ யோசிச்சுட்டே தான் இருப்ப. நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது